வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் மற்றும் வாய்ப்புகள். அதை அந்த வளங்கள் மற்றும் வளங்களை வச்சு நம்ம எப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நான் எங்கேருந்து படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகடனில் வந்து கனவு அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்திருக்குது. யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சம்பந்தம் சார் எழுதியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 150 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறிப்பாக என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத கட்டுரையாக எழுதியிருக்காரு. அந்த வளங்களில் மதிப்பு கூட்டல் சேவைகளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காருங்க. நாம் இப்போ நாமக்கல் மாவட்டத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக நாமக்கல்னு சொன்னாலே கொல்லிமலை, அருவி, பெப்பர், கோழி முட்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. இது பெப்பரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? மிளகு, பிளாக் பெப்பர், மிளகு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மிளகுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர் ஒலியோ ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ப்ராடக்ட்டும் மற்றும் பைப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ப்ராடக்ட்டும் எடுத்து நம்ம தொழில் வேல்யூ ஆடட் சர்வீஸாக நம்ம மிளகுலேருந்து எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, முட்டை வளம் அதிகமான நாமக்கல்லில் ப்ரொடக்ஷன் அதிகமான ஏரியா. முட்டை நீங்கள் சாதாரணமாக முட்டைன்னு நினைக்கிறீங்க. இப்போ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா மயோனஸு, எக் ஒயிட் க்யூப்ஸு, அப்புறம் முட்டை ஓட வச்சு பார்த்திங்கன்னா கால்சியம் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் முட்டை ஓட வச்சு அலங்கார பொருட்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கட்டுரையில் இதெல்லாமே அவர் கட்டுரையில் விரிவாக எழுதியிருக்காரு. சரி, இப்போ இதெல்லாமே அவர் எழுதியிருக்காரு. இது சம்மந்தமாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, எம்பிஏல அது எனக்கு சரியாக தெரியல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு உண்டான இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சொல்கிறதுக்கு அந்த வீடியோ முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணது. அப்புறம் இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடைசியாக நித்தி ஆயோக் பற்றி பேசியிருந்தேன் போன வீடியோவில். இப்போ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5. இப்போ நான் சொன்ன மாதிரி எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு 10 டேஸில் பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக்லேருந்து இன்டர்ன்ஷிப்கான சர்க்குலர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே போல் இன்டர்ன்ஷிப்கான சர்க்குலர் வந்திருக்கு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ரிசர்ச் பண்ணுறீங்க. நான் டீப்பாக அது என்ன கேட்டகரி, எது டீப்பாக நான் போய் அதை பார்க்கல. ஓவராலாக யூஜி, பிஜி, அப்புறம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். அது எதுக்குண்டான யாருக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டு நான் இன்னும் சரியாக பார்க்கவே இல்லை. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. நன்றி.